நம்மள தான் ரோட்டில் விட்டாங்களேம்மா, தண்ணியை தெளிச்சு நீ உருப்படவே மாட்டேன்னு நினச்சிட்டாங்க. 7 வருஷம் நான் 79, அப்புறம் 86, 87 நான் ஹீரோ ஆகிட்டேன். சின்ன போதில் பேசு. அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போனதே கிடையாது, வீட்டில் எதுவும் லிங்கே கிடையாது. அவங்களும் வந்து உருப்பட மாட்டான்னு நினச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டில் சிகரெட் குடித்தாலே தப்பு, அதுவே பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா எங்கள் அப்பா எதுவுமே செய்ய மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி எதுவுமே கிடையாது, பேட் ஹேபிட்டார். அவன்றப்ப இவன் உருப்பட மாட்டான், படிக்க வச்சோம் படிக்கலவன், இவன் இனிமேல் என்ன ஒன்றும் தேர மாட்டான் உங்களுக்கு. அப்போ இந்த அண்ணங்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறது, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அவனுக்கு வேறு போய் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருது, சும்மா ஏதோ என் முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ படம் ஹிட்டு அட்டி வரிசையாக மாற்றி மாற்றி அட்டிச்சா கூட்டம் பிச்சை எடுத்துக்கிட்டு ஊரில் தேட்டரில் இவங்க போய் டிக்கெட் எடுத்து அலைஞ்சிருக்குதுங்க. யாரு நம்ம வீட்டில் அம்மா ஸோ எங்கே நீ உள்ளே போக முடியாதுன்றப்ப எப்படி உள்ளே போகிறது? நான் தான் ராம்கி அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உள்ளே போனால் தேட்டரில் அப்புறம் மேனேஜர் மேலே கூட்டு போய் தனியாக கேபினில் உட்கார வச்சு பங்காட்டி சூப்பர் ஹிட்டில் அட்டி கிளாஸ் பிச்சை எடுத்துக்கிட்டு சாங்கி. இப்போ வெளில வந்தோம் சொல்லிட்டு வந்தாரான், ஆண்டி நான் வந்து ஆஃபீஸரு, என் பிள்ளை அவன் சொல்கிறது போ, அவங்க அப்பா நான் சொல்லணுமா, அந்தளவுக்கு ஆகிட்டான் அவன் பிள்ளை அப்படின்னு சொன்னான். அப்புறம் அது வந்து என் சொன்னாங்க. அதுதான் நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைப்பேன். அப்பா வந்து இப்படி சொன்னது, அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் எல்லாம் வருதுங்க, எது படம்லாம் ஹிட்டு 3 படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்து அப்புறம் தான் ஜாயின் ஆகும். ஒருவேளை தெலுங்குல லைட்டாக பிஸி ஆகிட்டனால தமிழில் உங்களை பார்க்க முடியலையோ சார்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சூசி, பார்த்து தான் வந்து. ஆமாம், நான் இப்போ இல்லை, நான் ஏற்கனவே தெலுங்குலேயே 15 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். நான் பீக்கில் இருந்தப்போ வந்து தெலுங்குல நிறையா படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவா. ஆக்சுவலி இப்போ எல்லாரும் போய் கேரக்டராக நடிக்கிறாங்க, பட் தேவ் நெவர் டன் ஹீரோஸ். நான் வந்து தெலுங்குல முதலே வந்து ஹீரோ, அந்த காலத்தில் வந்து நிறையா ஹீரோவாக படம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ஓடினதுக்கப்புறம் நிறையா படங்கள் நல்ல கேரக்டர் மட்டும்தான் பண்ணுறேன், சூஸியாக பண்ணிட்டுருக்கேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். 1980 ஃபில்ம் இன்ஸ்டியூட் முடிச்சாச்சு. நான் வந்து மதுரையிலேருந்து வந்தவன். பேசிக்கலி நம்ம ஃபைட்டர், எக்ஸ்காய் வந்து ப்ரௌன் பெல்ட்டு, சிலம்பத்தில் வந்து மாஸ்டர், ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன், சிங்கிள் சைடில் ஹார்ஸ் பண்ணுவேன், நின்றுட்டு ஓட்டுவேன். இதெல்லாம் வந்து தொழில், இதெல்லாம் கற்றுட்ருக்கேன் வரும்போதே. ஆபவானன் நான் தான் கிளாஸ்மேட்டு, ஆபவானன்லாம் தெரியல. ஆமாம், அவரெல்லாம் நானும் வரல, ஒன்றா கிளாஸ்மேட்டு. அந்த மாதிரி இது அவருக்காக தான் ரெடி ஆகிறேன் இதுக்கெல்லாம். ஸோ அவர் என்னை வச்சு உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. ஆமாம், நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொல்லி தான் எல்லாமே இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாம். இதெல்லாம் வந்து இப்போ அவர் வந்து லேட் ஆகுது, சாரை வச்சு இது பண்ணுறாரு. ஊமை ஒழிகள்னு ஒரு படம், ஊமையில் அசிஸ்டன்ட் டேரக்டர். இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ ஹீரோ, அவர் எடுக்கிற படத்தில். இப்போ வந்து அர்ஜென்ட்டாக விஜயகாந்த் சார் டேட்டு கொடுத்தாரு. இப்போ ஊமை ஒழிகள்னு ஒரு படம் நடக்குது. ஊமை ஒழிகள் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். வேறு என்ன பண்ணுறது, காலைல இருந்துச்சோன்னு கேமரா ட்ராலி தள்ளின்னு கேமரா தூக்கி கொண்டு போய் கொடுக்குறது, ட்ராலி ஆர்டிஸ்ட்டை கொண்டு கூப்பிட்டு வர்றது, அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செய்யணும். இப்போ அது முடிஞ்சு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஊமை ஒழிகள் ஹிட்டு. இப்போ நான் டான்ஸு இதெல்லாம் கற்றுட்டேன், கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் தினம் காலையில் போய்டுவேன் டான்ஸ். இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இது எடுக்கிற ஆரம்பிச்சிட்டோம், உழவன் மகன். இந்த படம் ஹிட் ஆனவுடனே விஜயகாந்த் சார் நீங்களே பண்ணுங்கன்ட்டார். உழவன் மகன்லாம் அசிஸ்டண்ட்டு. இப்போ நானும் ஹீரோ, இந்த படத்தில் ஹீரோ. ஆனால் இப்போ படம் அந்த தள்ளி போகிறதுனால இதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சுதான் இருக்கேன். டப்பிங் இன்சார்ஜ், அசோசியேட்டு, எடிட்டிங்கில் உட்காரது. அதாவது நம்ம கடவுள் வந்து ட்ரெயின் பண்ணுறான், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஹீரோவாக இருப்பேன். அந்த படம் வந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஸ்ட்ரைட் ஹீரோ தானே, நமக்கு இந்த தொழில் தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிறார். சின்ன போய் மேலே பேசு.